ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன செய்ய போகிறேன்னா புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன். சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் பருப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா கடுகில் இருக்கிற பருப்பே போதும். நான் நிறைய பருப்பு எப்பவுமே சேர்த்துப்பேன். பருப்பு எதுவும் வாங்கிட்டு வரல. நான் சும்மா சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். சிம்மில் வச்சுருக்கேன். எதுக்குடா இதெல்லாம் பார்க்குறீங்களா? இன்னும் ஸ்டார்டிங் சொல்லவே இல்லைல்ல நான். புடலங்காய் பொரியல், சின்ன வெங்காயம், வரமிளகாய். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தது சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். மேக்ஸிமம் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை போட்டுக்கலாம். வரமிளகாய் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்தை கம்மியாக சாப்பிட்ணுன்னா கம்மி போட்டுக்கலாம். புடலங்காய் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு கடுகு வெடிச்சிச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடுவோம். சீக்கிரமாக பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் போட்டுடலாம். உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா தக்காளி சும்மா ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். எனக்கு தக்காளி போட்டால் பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எனக்கு தெரிஞ்சதை போடுறேன்ப்பா. யாரும் செல்லை பிடிக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. நானே ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு ஒரு கையில் கரண்டியை பிடிச்சிட்டு செஞ்சிட்ருக்கேன். எப்படி இருந்தாலும் பாருங்கள், ஓகேவா? வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. எப்படி வணங்கிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்து வந்து காய் கொட்டிக்கணும். சில பேர் வந்து காய் வந்து நல்ல எண்ணெயிலே வணங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை வராது. புடலங்காயில் எப்பயுமே பச்சை வாடை மாதிரி ஒரு மாதிரி வரும். லைட்டாக வணக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா பச்சை வாடை மாதிரி வரும். அது இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணால் ஃபுல்லாக எண்ணெயிலே வணங்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் போதும். கிளற அப்புறம் எண்ணெய் பத்தலைன்னா நான் துளியோண்டு ஊற்றிப்பேன். அப்படி இதுவே போதும்னு விட்டாலும் விட்டுருவேன். நான் வந்து தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டேன் புடலங்காய் பொரியலுக்கு. எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாய் பார்த்திங்களா சமமாக எப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அது இந்த வரமிளகாய் டேஸ்ட்டும் பிடிக்கும். பச்சை மிளகாய் போடலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பச்சை மிளகாயும் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் இப்போ வாய்ப்பு கிடைக்காது. கிடச்சிதுன்னா பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் எத்தனையும் போடலாம். சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து இருக்குது பார்த்திங்களா, உடைச்சது தோல் எடுக்காத கருப்பு உளுந்து உடைச்ச பருப்பு, அதை போட்டோம்னா நல்ல செம்ம மணமாக இருக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு போடணும். கடலப்பருப்பு போட்டு பாதி செவரல் வந்த உடனே உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். சூப்பராக இருக்கும். நான் இப்போ பருப்பு எதுவும் போடல. நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து ஹோட்டல் கடைக்கு சர்வராக போயிட்டுருக்கேன். மல்லிகை ஜாமான் அதிகமாக வாங்குறதில்ல. அப்பப்போ லீவ் விடும்போது மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக வாங்கி சமைச்சிக்கிறது. அதனால் பருப்புலாம் ஸ்டாக்கில் வச்சோம்னா வண்டு பிடிச்சிருது. நமக்கு அதிகம் யூஸ் இல்லை. டெய்லி 3 நேரம் சாப்பாடு ஹோட்டல் கடையில் அப்படிங்கிறதால நான் மல்லிகை ஜாமான் அதிகமாக வாங்க மாட்டேன். ஆனாலும் மிளகாய் கொஞ்சம் ரொம்ப காரமாக என்னமோன்னு தோணுது எனக்கு. அதிகமாக போட்டணும். எண்ணெய் வந்து போதும். இதிலே வந்து காய் வெந்துடும்.
பார்த்திங்கன்னா காய் பாதி வந்து நல்லா வணங்கிட்டுருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு, இந்த அளவுக்கு உப்பு தேவையில்ல, லைட்டாக போதும் பாருங்க. நான் எடுத்ததுலேயே பாதி எடுத்துட்டேன். நாம்ளே ஒரு நிதானமாக போட்டுக்க வேண்டியது தான். உப்பு காரம் எல்லாமே இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும். நம்மளுக்கு எப்படி காரம் தேவையோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே போட்டுக்கலாம். உப்பு போட்டோம். அடுத்து வந்து மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக, ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் மஞ்சள் வாசனை வரும், அப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. மஞ்சத்தூள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் இந்தமாரி பொரியும் போதே போட்டோம்னா அந்த பச்சை வாடை மாரி வராது. மஞ்சத்தூளும் சரி மிளகாத்தூளும் சரி. வீடியோவுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பச்சை சிகப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கு. நான் அங்கே கிளறத விட வீடியோவில் பார்த்து பார்த்து ரசிக்கிறது அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிர் வகைகள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, சுண்டல்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் கொண்டக்கடலைன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் நிலக்கடலை பயிர் ஊற வச்சு, எல்லா பயிருமே ஊற வச்சு வேக வச்சுக்கணும். ஏதோ ஒரு பயிர் ஒவ்வொரு நேரம் செய்யும்போது சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் காய் மட்டும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயிர் நீங்கள் எதுவும் சேர்த்துக்கிற மாதிரினா நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சு காலையில் செய்கிற மாதிரி சின்ன இல்லை. நைட்டு செய்கிறீங்களா, காலையில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை தனியாக வேக வச்சுருங்க. உப்பு போட்டு தனியாக வேக வச்சுருங்க. இப்போ நிலக்கடலை பயிர் இந்த பொடலங்காய்க்கெலாம் நான் என்ன பண்ணுவேன், இதே மாதிரி தான் கொத்தவரங்காய் ஷேப்பு. நான் எந்த பொரியல் செஞ்சாலும் இந்த மாடல் தான் செய்வேன். என்ன ஒன்று கருப்பு உளுந்து இல்லை, கடலப்பருப்பு இல்லை, அப்படிதான், தேங்காய் இல்லை, அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். நிலக்கடலை பயிர் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்ன பண்ணணும், காஞ்ச பயிராக இருந்தாக்கா ஊற வச்சு வேக வச்சுக்கணும். உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே இறக்க போகிற நேரத்துக்கு இதோட கொட்டி கிளறி இறக்குனா சூப்பராக இருக்கும். இதே பாருங்கள், தண்ணி ஊற்றலை, இந்த எண்ணெயிலே வேகுது பாருங்கள். இந்த எண்ணெயிலே வேகும்போது தேங்காய் இருந்து துருவி கொட்டி, இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, அரை வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நான் எப்பவுமே பொரியல் செஞ்சேன்னா முழு வேக்காடு விட மாட்டேன். ஒரு 3/4 பதம், இல்லைன்னா நல்லா எண்ணெயிலே வேகிற மாதிரினா அரை பதம், அப்படி தான் சூப்பராக இருக்கும். ஃபுல் வேக்காடு போட்டோம்னா கொலன்னு எனக்கு அது பிடிக்கிறதில்ல. பாருங்க, நீங்கள் வந்து மிளகாய் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு காரம் வேணுங்கிறதுக்காக நான் மிளகாய் போட்டேன். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூள் போட மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து மிளகாயை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் போடாமல் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மிளகாயை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு சும்மா வாசனைக்காக ஒரு 4 மிளகாய் மட்டும் போட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, காய் எந்தளவுக்கு சுண்டி வந்துருச்சுன்னு. நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், காயிலே தான் வேக வைப்பேன். சாரி, ஐயா என்ன வளர்ற, எண்ணெயில் தான் வேக வைப்பேன். காயே எண்ணெயில் வேக வைப்பேன். மாற்றி மாற்றி பேசுகிறேன் நான்லாம் சமையலுக்கு தகுதியானவளா? சத்தியமாக கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அனுபவம் இல்லை. எங்கள் அம்மாவே சமைச்சு கொடுத்து பழகிட்டாங்க. காய் வெந்துருச்சு, அம்பிட்டேன். இதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான், எவ்வளோ இறக்கிடலாம், அப்படியே இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். ஃபுல் வேக்காடு போட்டோம்னா எனக்கு இன்னும் அது பிடிக்கிறதில்ல. காய் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு, சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட்டில் பார்த்தோம்னா ஃபுல் வேக்காடு விடுறத விட
ரொம்ப அரை வேக்காடு இல்லாமல் ஒரு 3/4 வேக்காடு இல்லாமல் விட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இது கூட என்ன பயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எந்த பயிர் வேக வச்சுருக்கோமோ அதை கொட்டி அப்படியே கிளறிக்கலாம். அப்படி இல்லையா தேங்காய் பூ துருவி வச்சுருந்தா தேங்காய் பூ கொட்டி கிளறி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாப்பாட்டுக்கு இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும்ப்பா. நீங்கள் மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு காரம் பிடிக்கின்றதால மிளகாய் போட்டிருக்கேன். நான் இதுவே 4-5 டைம் சொல்லிட்டேன். ஏன்னா நான் செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் மிளகாய் அதிகமாக போட்டு வாயில் வைக்க முடியாத மாரி போயிரும்ல. ஓகேவா? பாய்.